கிறிஸ்து இனி நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். COVID-19 நிமித்தம் இந்த நாட்களே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் மற்ற காரியங்களுக்கும் திருச்சபை மூடப்பட்டிருக்கிறது. SOP இருந்தாலும் சில காரியங்கள் நாம் செய்ய முடியாமல் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ஆராதனைகள் ஆலயத்துக்குள் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறது. இருந்த போகிலும் மறுபடியுமாக யூடியூப் மூலியமாக நாம் ஆராதனையை செய்து வருகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனையை பங்கு பெற்று கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மளை ஆலோசனை வழி நடத்துவாராக. தற்காலிகமாக தான் இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும்னு சொல்லி விசுவாசிப்போம். சரிங்களா? நம்ம யாவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்த ஆண்டவர் மறுபடியுமாக செய்வார் என்று சொல்லி நம்ம கேட்போம். கண்டிப்பாக செய்வார். ஏன்னா 20 நாள் ஜெபத்தை கேட்டு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார். மறுபடியும் இந்த நிலைமைக்கு கடந்து போகிறது என்று சொன்னால் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு அந்த விடுதலை செய்வார். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக ஆராதனையிலே இந்த வீடியோ வாயாலே நம்ம சந்திக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற இந்த சூழ்நிலையை அறிந்து ஒரு சமத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எனக்கு ஒரு பெரிய விடுதலை செய்து மறுபடியுமாக தெய்வ ஆலயத்துக்கு வருகிறதுக்கும் ஆலயத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளில் வீட்டிலேருந்து ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருந்தாலும் உம்முடைய பிரசனம் எங்களோட கடந்து வருக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கே 2-3 பேர் கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று நீ சொல்லியிருக்கிறேன். அந்த விசுவாசத்திலே ஆண்டவரை ஆராதனையை நாங்கள் கடந்து இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த பாடல் மூலியமாக இந்த வார்த்தை நிமித்தம் எங்களுடைய தங்கி பேச நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. வாருங்கள், ஒரு சில துதி பாடல் இருக்கிறது. இந்த பாடலை முடித்து நம்ம வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். Let us praise and worship our Lord through this. ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு! ஒடுக்கப்பட்டு கிடப்போரை உயர்த்தி தூக்குகிற அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் தீவிரம் மாறவே மாறாது. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு.
மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்டார் தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. Good and your mercy endureth forever. Lord, you are good and your mercy endureth forever. People from every nation, and tongue, from generation to generation, we worship you. Hallelujah, hallelujah, we you for who you are. We worship you. Hallelujah.
Lift those hands high. Come on, bless him now. Say, Lord, you are good. You are good. I'm looking at a generation who knows how good he is. Lord, you are good. People from every nation. From generation to generation, we worship. Hallelujah. We worship you for who you are. Oh yeah, oh yeah, oh yeah. We worship you. Hallelujah. We worship you for who you are. Come on, sing it again. We worship you. Hallelujah. For who you are. Yeah. We worship you. We worship you. For who you are. For who you are. Yeah. Who you are. And you are good. Oh yeah. Oh yeah. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட ஐத்தியமான என்னை தேர்ந்தெடுத்தீ அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ
அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 இன்று வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 50 முடியும் வரை. பரியேசரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரியேசனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாளென்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான்.
அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களில் ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமளத்தை பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கும் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். ஆமீன். This scripture reading is taken from the book of Luke, chapter 7, verses 36 to 50. Then one of the Pharisees asked him to eat with him, and he went to the Pharisee's house and sat down to eat. And behold, a woman in the city who was a sinner, when she knew that Jesus sat at a table in the Pharisee's house, brought an alabaster flask of fragrant oil, and stood at his feet behind him, weeping. And she began to wash his feet with her tears, and wiped them with the hair of her head. And she kissed his feet, and anointed them with the fragrant oil. Now, when the Pharisee who had invited him saw this, he spoke to himself, saying, this man, if he were a prophet, would know who and what manner of woman this is who is touching him, for she is a sinner. And Jesus answered and said to him, Simon, I have something to say to you. And he said, Teacher, say it. There was a certain creditor who had 2 debtors. One owed 500 denarii, and the other 50. And when they had nothing with which to repay, he freely forgave them both. Tell me, therefore, which of them will love him more? Simon answered and said, I suppose the one whom he forgave more. And he said to him, You have rightly judged. Then he turned to the woman and said to Simon, Do you see this woman? I entered your house, and you gave me no water for my feet, but she has washed my feet with her tears and wiped them with the hair of her head. You gave me no kiss, but this woman has not ceased to kiss my feet since the time I came in. You did not anoint my head with oil, but this woman has anointed my feet with fragrant oil. Therefore I say to you, her sins, which are many, are forgiven, for she loved much. But to whom little is forgiven, the same loves little. Then he said to her, Your sins are forgiven. And those who sat at the table with him began to say to themselves, Who is this who even forgives sins? Then he said to the woman, Your faith has saved you. Go in peace. This is the word of the Lord. May the word be blessed. Amen. இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்கள் யாரும் இந்த வேலையிலே வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்கள் யாரும் இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கிறேன். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக வாருங்க நாம் தலையில் வணங்கிய தேவனை நோக்கி பார்க்கலாம். அப்பா பிதாவே, இந்த வேலையிலையும் உங்களோட வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் எங்களுக்கு இந்த நாளிலையும் கிரியை செய்ய, கர்த்தர் நாமத்தில் எங்களை ஆசீர்வாதம் செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வேலையிலே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் இந்த சத்திய வசனங்கள் கடந்து செல்லும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதா, இயேசு நாமத்திலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த பகுதி அறிந்த பகுதியாக இருக்கிறது, நமக்கு தெரிந்த பகுதியாக இருக்கிறது. பல தடவை இந்த பகுதியை நாம் வாசித்திருக்கலாம், பிரசங்கத்தையும் கேட்டிருக்கலாம். இந்த நாளிலேயும் இந்த பகுதியை நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு கேள்வி வைக்க ஆசைப்படுகிறேன். வாட் இஸ் forgiveness? மன்னிப்புனா என்னது? Who really can forgive? யாரால மன்னிக்க முடியும், இல்லை யாராலும் மன்னிப்பு கொடுக்க முடியும்? சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்ம கடந்து வரும்போது இந்த கேள்வி நம்மளுக்குள் எழும்புகிறது இல்லையா? சவால்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது.
ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது, காயங்கள் படும் போது நாம் சிந்திக்கிற காரியங்கள் மன்னிக்க முடியுமா, மன்னிக்கணுமா என்ற ஒரு காரியம். நான் இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புறதுக்கு காரணம் 2 காரணம் தான் பிரியமானவர்களே. ஒன்று, பாவத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. பாவமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் வாழ்க்கையில இருந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறியவில்லை. அதே மேலாக தேவன் கிருபை எப்படியாக செயல்பட்டு வருகிறது, இந்த கிருபை காட்டி ஆண்டவர் நம்மை எப்படி காப்பாற்றுறான் என்றும் புரிந்து கொள்ளவில்லை. The reason we ask these questions because we do not understand the gravity of sin, and also we have not understand the grace of God. தேவனோட கிருபை நம்ம அதிகமாக புரிந்து கொள்ளவில்லை. And today's narrative express about it. இன்னைக்கு இந்த பகுதியிலே, இந்த கதையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியாது இருக்கிறோம். It's a journey of a woman who received forgiveness of sin because of her faith. அவருடைய விசுவாச நிமித்தம் அவர் மன்னிப்பு பெற்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த பயணத்திலே நாம் பார்க்க முடியாது இருக்கிறோம். பாருங்க பிரேமாவர்களே, அந்த பயணத்திலே நம்மளும் கலந்து கொள்வோமாக. இந்த பயணம் பாருங்க, அவர் ஆரம்பிக்கிற இந்த விசுவாச பயணத்திலே ஆண்டவர் இடப்படுகிறார். ஆண்டவர் அந்த மன்னிப்பை அவருக்கு கொடுக்கிறார். இதில் 3 காரியங்கள் நான் வைத்திருக்கிறேன். முதல் காரியம், விசுவாசத்திலே தான் அந்த பயணத்தில், விசுவாசின் பயணத்திலே கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும் போது இந்த மன்னிப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். Forgiveness begins by faith in Christ. If you look at the story, you know it starts with the promise of faith in Christ. இயேசு மேல் நம்பிக்கையோடு தான் அந்த பெண்மணி வருகிறார். இந்த கதை என்ன பார்க்குறோம், சீமோனும் அந்த பெண்மணியும் ஒரு இடத்துக்கு கடந்து வராரு. சீமோன் என்ன செய்கிறாரு, ஆண்டவரே அழைப்பு செய்கிறார். அவர் கௌரவிக்கும்படியாக, அவர் கனப்படுத்தும்படியாக, அவர் இல்லத்துக்கு, அவர் வீட்டுக்கு அழைப்பு செய்து அவர் கவனத்தை செய்யும்படியாக இருக்கிறார். நான் இந்த பெண்மணி, இந்த போதகர், இந்த இயேசு, இவர் இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு, இந்த பட்டணத்தில் அவர் இருக்கிறார், சீமோன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த வீட்டுக்கு அந்த பெண்மணி கலந்து வருகிறார். And both of them are meeting Jesus the same place, but both of them approaching differently. 2 பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்க இருந்தாலும் வித்தியாசமான சிந்தனையில தான் அவர்கள் 2 பேரும் சந்திக்கிறார்கள். நாம் சீமோனை பார்க்கிறோம். சீமோனுக்கு வித்தியாசமான மனப்பான்மை இருக்கிறது. ஆண்டவரை சந்திக்கும் போது he had a skeptical attitude. Okay, skepticalனா ஒரு சந்தேகம் கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அவர் கற்றுக்கொள்ளும்படியாக, அவர் கிட்ட நிறைய படிச்சுக்கும்படியாக, அவர் அனுபவத்திலேயும் சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக தான் அவர் அந்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு உள்ளுக்கு என்ற மாதிரியான மாற்றங்கள் தொடர்பு இருக்குதான் என்று ஒரு கேள்விக்குறி. காரணம், அந்த பெண்மணியை ஆண்டவர் இயேசு பாதத்தை தொடரும்போது இவர் ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். If Jesus is not the prophet as he claimed to be, ஒரு ப்ராஃபட்டாக இருந்தால் அவருக்கு தெரியும், இல்லாட்டி அவர் வேற ஒரு மாற்றத்துக்குள்ள, வேறு ஒரு நபருக்கு பின்னால கடந்து செல்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. That means he already have an option. He can move on with that option. அப்படின்னா அந்த இருக்கிற அந்த விருப்பம், அது பிரகாரமாக கடந்து போகிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்மளும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாங்க. நம்ம வாழ்க்கையிலே இயேசு தான் ஆப்ஷனாக வைத்து கடந்து வருகிறோமா? Are we moving on in our life with Jesus or without Jesus? With the Bible or without the Bible? இது நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. Sometimes we think it's all right to come to church. சில நேரத்தில் நம்ம திருச்சபைக்கு வருகிறோம், அது போதும்னு நினைக்கிறோம். We have this religious behavior display. நாம் சில வேளையில இந்த பக்தி காரியங்கள் நம்ம வெளிப்படுத்துவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் உள்ளுக்கு மாற்றங்கள் வந்திருக்குதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட தொடர்பு இருந்திருக்கிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட எப்போது என்கேஜ் பண்ணிக்கொண்டு இருக்கிறோமா என்று நாம் சிந்தனைக்குள் கடந்து வர வேண்டும். Because we can become satisfied by coming to church, by singing 2 songs, by giving or during an offering and go back. இல்லையா? அது ஒரு காலகட்டம் வந்து பழக்கத்துக்கு வந்துடும் பிரேமார்களே. ஆனால் நாம் உள்ளுக்காக மாறிக்கொண்டு இருக்கிறோமா? Are we changed inwardly? நம்மளுக்கு உள்ளுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறதா? Are we making effort to draw closer to Christ and to turn to Him in faith in every situation? எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்திலே அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமா? Are we just moving on, striving to be better? கிறிஸ்துவ ஜீவிதத்தில் இன்னும் அதிகமாக நெருங்கிறதுக்கும் சிறந்தவனாக வருகிறதுக்கும் நாம் முயற்சி கொண்டு செய்து கொண்டிருக்கிறோமா? Now the women came to Jesus in faith, unlike Simon. சீமோன் போல இல்லை. இந்த பெண்மணி பாருங்க, இயேசு கிட்ட வரும்போது அவர் விசுவாசத்தில் வருகிறார். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவங்ககிட்ட என்னமோ ஒன்று இருக்குது என்று சொல்லி இயேசு நம்பி வருகிறார். ஆமா தானே? அந்த செய்களே நீங்க பார்க்கலாம். She drew closer to him and more closer to him. இல்லையா? ஒரு படியாக அவர் அடிக்கிற மேலே அடி வைத்து ஆண்டவர் நெருங்குறதை பார்க்கலாம். She already displayed an inward change in her life.
ஏன்னா அவர் வாழ்க்கை பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை மாற்றம் வந்தனால தான் அவர் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்திருக்கிறார். வேதத்தை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தில் என்ன பார்க்குறோம்னா, அந்த சம்பத்துக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என் இடத்துல வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று. இதுக்கு முன்பாக சொன்ன ஒரு காரியம் வாக்கு தத்தம் இந்த பெண்மணி கேட்டிருக்கிறாங்க. நான் இது பெண்மணி வாழ்க்கையிலே பாடு இருந்திருக்குது, கஷ்டமான ஒரு பாதைகள், கடுமையான ஒரு பாதைகள் கடந்து வந்திருக்கிறாங்க. Now she already experienced a rough journey. Now she needs that rest. அந்த இளைப்பாறுதலை அவங்க தேடி வருகிறார்கள். ஆனால் அந்த இளைப்பாறுதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறேன் என்று சொன்னனால தேடி வந்திருக்கிறாங்க. She has taken a step of faith to accept that invitation. She came with that faith in her mind, and she knows Jesus is the only option. வேற வழி இல்லை. She is not skeptic. She is not doubting. She just came in. She came with a faith, approaching Jesus. Okay, and because of that, God gave her the blessing. அந்த நிமித்தம் தான் அவளுக்கு அந்த அற்புதம், அந்த ஆசீர்வாதம் நடந்திருக்குது. அவர் விசுவாசத்தில் வந்தனால. காரணம் ஏன் விசுவாசம் சொல்றேன்னா, வசனம் 50 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த 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 சூழ்நிலையில நிறைய பேர் நிறைய காமெண்ட் கொடுத்துருக்காங்க. இவர் ஏன் மன்னிக்கிறாரு, எப்படி மன்னிக்கப்படுதுன்னு. ஆனால் கடைசி ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னது? உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்திலே கடந்து செல்லுது. அப்புறம் அந்த விசுவாசத்தில் வந்தனாலே அந்த விசுவாசத்திலே அவர் மன்னிப்பு பெற்றுக்கொண்டிருக்கிறார், சமாதானத்தில் அந்த இடத்த விட்டு கடந்து செல்லும்படியாக இருக்கிறார். அப்புறம் அவர் கேட்டு அந்த இளைப்பாறுதல் அந்த இடத்துல அவளுக்கு கிடைச்சிச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமாவர்களே, ஆண்டவர்கிட்ட இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளணும் என்றால், இந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும் என்றால், நாம் விசுவாசத்திலே கடந்து வர வேண்டும். Faith is very important in our walk, and Jesus is the only option we have. Jesus is the only option we have. Faith in Jesus is not just an option, தனியா ஒரு இது ஒரு சாய்ஸ் இருக்குது, இன்னொரு சாய்ஸ் இருக்குன்னு அப்படி நம்ம போக முடியாது பிரேமாவர்களே. இவர் தான் ஒரே சாய்ஸ் ஆக காணப்படுகிறார். So we need to break away from all this traditional mindset that we have. நமக்கு ஒரு வேலை மைண்ட்ல இருக்கலாம், இந்த மாதிரியான காரியங்களை செய்தால் நடந்துடும் என்று சொல்லி. ஆனால் இந்த பகுதியில் என்ன பார்க்குறோம்? உள்ளுக்கு மாறப்பட வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கிற ஒரு கட்டாயமும் இருக்கிறது. சீமோன் போல இல்ல, இந்த பெண்மணி போல. That means we have to break away from the confinement that we have created. நம்ம ஏதோ கட்டுப்பட்டு வைத்திருக்கலாம், இது செய்தா போதும். ஆனா இங்க என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? உள்ளுக்கு மாறப்பட வேண்டும். So we need to break away or break down the boundaries that we have created. Then we need to go on to meet Christ. As we draw closer to Him, He is drawing closer to us, and He will meet us as who we are. நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலே அவர் நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் இந்த பக்கத்தில் என்ன பார்க்கிறேன் என்றால், இந்த விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட அந்த மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில இன்னும் செயல்பட்டு வருகிறதுக்கு நம்ம தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவர்களாக காணப்பட வேண்டும். We need to be to forgiveness. In order to forgiveness to continue on, we need to follow Christ. I need to pursue Him. ஓகே, அப்போ ஆண்டவரை தொடர்ந்து விசுவாசத்திலே நம் அந்த ஜேர்னியில், அந்த பயணத்தில் நம்ம கடந்து வருவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான், ஏன் கடந்து வர வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் இந்த மன்னிப்பு எழுபத்தளவுக்கு உண்மையாக இருக்கிறது, எழுபத்தளவுக்கு ஆண்டவர் காமிச்சிருக்காரு. இந்த மன்னிப்பு ஏதோ ஆழமாக இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். Only then we will understand that how deep is the forgiveness that is God has given us. We can realize how much God has forgiven in our life as we continue to pursue Christ in this life. Now the other reason is also it will reveal our own spiritual condition. நம்ம தொடர்ந்து இந்த பயணத்தை செய்யும் போது, ஆண்டவரோடு நெருங்கி வரும்போது, இந்த மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம்னா, இது தொடர்ந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும் போது நம்மளோட ஆவிக்குரிய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு நல்ல உதாரணம் வந்து அப்போஸ்தலன் Paul. If you look at Paul's life, Paul elaborate this condition in 3 epistles. 3 கடிதத்திலே அப்போஸ்தலன் Paul இந்த காரியத்தை அவர் விரிவுபடுத்துறார். 3 திருச்சபைக்கு அவர் எழுதுறாரு. 1 கொரிந்தியருக்கு எழுதுறாரு, 2 எபேசியருக்கு எழுதுறாரு, 3 தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. இந்த 3லயும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். If you look at 1 Corinthians 15:9, he said, I am the least of all apostles. And in Ephesians 3:8 he says, I am the least of all the believers. And in 1 Timothy 1:15 he says, I am the greatest of all sinners. 1 கொரிந்தியர் 15:9 சொல்றாரு, அப்போஸ்தலர்களிலும் பார்க்கிலும் நான் சிறந்தவனாக இருக்கிறேன். சிறந்தவன்ல சிறியவனாக இருக்கிறேன். அப்பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பார்க்கும்போது, விசுவாசிகள் பார்க்கிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு, கடைசின் என்று சொல்கிறார். அதோடு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்க என்றால்,
பாவிகளின் மத்தியிலே நான் பெரிதான பாவியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா இது அவருடைய முதியோர் வயசுக்குள் வருகிற ஒரு கட்டாயமாக்குள் வரும்போது அவர் விசுவாசமும் ஒரு முதியோர் வயசுக்குள் வருகிறது. அவர் விசுவாசமும் இன்னும் அதிகமாக வளர்ந்து இருக்கிறத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். ஏன் என்று சொல்றேன்னா, இந்த 3 கடிதத்துக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு லென்த் இருக்குது. முதல் தடவை எழுதும் போது ஏற்கனவே 55 எழுதியிருக்கிறார், 55வது வருஷம் எழுதியிருக்காரு. அடுத்ததாக 60வது வருஷத்துல எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்த 64, 65வது வருஷத்துல இருக்காரு. 5 வருஷம். அப்படின்னா படிப்படியாக அவர் கிறிஸ்துக்குள் கடந்து வரும்போது, விசுவாசத்திலே அவர் கடந்து வரும்போது அவருடைய பாவ குணத்தை அவர் அறிகிறார். As he journey on in his faith, he becomes self-aware of himself. Rather than being self-righteous, he's trying to tell how deep he was in his sinful nature. அவருடைய பாவ சுபாவத்தில் எவ்வளோ மோசமான இருந்திருக்கிறார். ஆனால் தேவன் கிருபையை சந்தித்தனால, பாவமுறை பெற்றுக்கொண்டனால அந்த ஜெயத்திலிருந்து ஆண்டவர் எப்படி தூக்கி எடுத்திருக்காரா என்று அவர் காமிக்கிறார்கள். அப்படின்னா பயணத்தில் ஆண்டரோடு நம்ம செய்யும் போது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. Okay, Paul's experience tells us that as we move on and pursue Christ, the more we will understand our own spiritual condition. Unlike Simon, if you notice, Simon is not aware of his spiritual condition, not aware of his spiritual condition, okay, not aware of his sinful nature. சீமோனை பார்க்கும்போது அவன் ஆவிக்கிற நிலைமை எழுத்தளவுக்கு புரிந்திருக்காரா என்று கூட தெரியல. அவன் மத்தியில் பாவம் கூட இருந்திருக்கு என்று கூட அவனால் அறிந்திருக்கான் என்று கூட தெரியல. ஆமா தானே, அவனுக்கு அறிய முடியல. அவன் அறிய முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை தான் கை நீட்டி சொல்கிறார், இந்த பெண்ணை ஒரு பாவி என்று. இஸ் rather pointing out the spiritual condition of the woman, isn't it? Sometimes it's easier to point out other people's spiritual condition. மற்றவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்ட்டு சில நேரம் கை நீட்டி சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக காணப்படுகிறது. ஏன் அவன் அப்படி செய்தான்? Maybe he had feeling I am okay, I am a righteous person, I am a good person, I am good in the sight of man as well in the sight of God. அப்படின்னு அவர் யோசனை பண்ணியிருக்கலாம் பிரியமானவர்களே. But in reality, what Jesus is trying to say is, you got little sin, she got a big sin, everybody is sinner. ஆமா தானே, நீ கொஞ்சம் பாவம் செஞ்சிருக்கா, பெரிய பாவம் செஞ்சிருக்கா, எல்லாமே பாவி என்று அவர் காட்டுறார். அப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்? நிறைய பாவம் செய்திருக்கிறது என்று சொல்லி அந்த பகுதி சொல்லப்படல, பாவத்தின் காரியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தனைக்குள் நம்ம கொண்டு வருகிறார். The passage is not talking about the amount of sin, though he says a little bit on that, but he's trying to make us to be aware of the sin, bring awareness of the sinful nature in us. So the more we realize the depth of our sin, the more we can grow in Christ. நம்மளுடைய பாவத்தை குணத்தை அறிய முடிதான் நாம் கிறிஸ்துக்குள் அதிகமாக வளர முடியும். As C.S. Lewis says this, the closer we get to the light, the more dirt we see on our shirt. வெளிச்சத்தின் பகுதிக்குள் நம்ம வரும்போது தான் நம்ம சட்டையில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். அப்போ வெளிச்சம்னா ஆண்டவர்கிட்ட தானே வெளிச்சம். ஜீசஸ் த லைட். நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது தான் நம்மளோட சரீரத்திலே, நம்மளோட சிந்தனையிலே, நம்மளோட உள்ளத்தில் எவ்வளோ பாவங்கள் அடங்கியிருக்குது என்று சொல்லி நாம் அறிய முடியும். Okay, so the key of spiritual growth is to not just become fewer sin, but to draw closer and become aware of the sinful nature in us. நம்ம பாவம் எப்படி இருக்குது. So we need to walk daily, continue to experience the Lord in our life. அப்போ தேவனை தொடர்ந்து நாம் வாழ்க்கையிலே ருசித்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது தான் நம்ம பாவக்கரையிலிருந்து விட்டு விலகி இந்த மன்னிப்பின் பயணத்திலே நாம் கடந்து போக முடியும். அடுத்ததாக என்ன பார்க்குறோம்னா பிரியமானவர்களே, இந்த மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நாம் இந்த மன்னிப்பு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் என்றால் தேவனோட நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். நம்ம உண்மைத்துவம் நம்ம செய்களை காட்டப்படுகிறது. அந்த செய்களை காட்டுறதுக்கு நம்ம உள்ளத்திலே ஒரு அன்பு புறப்பட வேண்டும். ஆமா தானே. This forgiveness of sin is sustained through the faithfulness with Christ. It's on the faithfulness with Christ. அப்போ தேவனோட உண்மையாக இருக்கும். This faithfulness is motivated through the love that we have for Christ. ஆண்டவர் மேலே அந்த அன்பு இருக்கிறதுனால இது நாம் செயல்பட்டு கொண்டு வர முடியும், செயல்குள் கொண்டு வர முடியும். பாருங்க இந்த பகுதியில் என்ன பார்க்கிறோம் என்றால், if you can look at the passage, you will notice Jesus noticed who showed greater love.
யார் அதிகமாக அன்பு செலுத்துறார் என்று ஆண்டவர் அங்கே பாயிண்ட் பண்ணி சொல்கிறார். சீமோனும் இருக்கிறாங்க, பெண்மணியும் இருக்கிறார்கள். ஆனால் சீமோனை பார்க்கிலும் பெண்மணி கர்த்தரை அதிகமாக கனப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரில் கனப்படுத்தல செயல்முறையிலே அவர் காட்டுறார் என்று சொல்லி பார்க்குறோம். சீமோன் அதை காட்டல, ஆனால் அந்த பெண்மணியை காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? கண்ணீர் மூலியமாக காட்டுறாங்க, தாழ்மை குணத்தில் காட்டுறாங்க, விலை மதிக்க முடியாத ஒரு வாசனை வைத்து கொடுத்து காட்டுறார்கள் இல்லையா? She showed that through her tears, through a humble attitude and through an expensive gift. And she showed that. That means there's an inward change and outward deeds, outward action. உள்ளுக்கு மாறப்பட்ட அந்த காரியம், மன்னிப்பு பெற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் வெளி அங்காரமாக அதை காட்டப்படுகிறது என்று சொல்லி பார்க்கலாம். You must also understand little bit of this woman. Okay, she sell her body. That's her job, isn't it? அவங்களுடைய சரித்தை வைக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்கிறது. And those days we don't have this kind of makeup set and all that. இந்த மாதிரியான அலங்காரப்படுத்துறதுக்கு நிறைய காரியங்கள் இல்லை. வாசனை ஒன்று தான் அவங்களே அந்த தொழிலே அவங்களே கனப்படுத்த முடியும். அப்படின்னா அந்த வாசனை அவங்க போட்டாங்கன்னா மற்றவர்கள் அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும், மற்றவங்க அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டை காட்ட வைக்கிறதுக்கு பார்வையை திருப்ப வைக்க முடியும். அப்போ அவங்க கொண்டு வந்த காரியம் விலை உள்ள ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ ஷீ ஹஸ் யூஸ்ட் a very expensive perfume and she sacrificed that. That means she is giving away her career. அவங்களோட வேலையை அவங்க விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? She is giving away. She pouring out the most precious thing that she had unto the feet of Jesus. இயேசு பாதத்திலே விசேஷமாக அவங்க கரத்தில் இருக்கிறதே அவர்கள் கொடுக்கிறார்கள். And that was her love translated into action. அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு செயல்முறையிலே கொண்டு வருகிறது. So to show our faithfulness to Christ, we also need to show it in our deeds. நம்மளோட செயல்முறையிலே வெளி அங்காரமாக காட்ட வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. அப்போ தேவன் ராஜ்யத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படுகிறோம்? தேவ ராஜ்யத்தை வளர்க்க வைக்கிறதுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம், தேவ கிருபை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். அப்படின்னு என்றால் தெய்வங்கிட்ட எழுதுவதற்கு ஒன்று உண்மையாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம எப்படி தெய்வங்கிட்ட காமிக்கிறோம், எப்படி தெய்வங்கிட்ட காமிக்கிறோம்? பெரியமார்களே, இந்த காரியம் தான் மத்தியிலே உங்கள் மத்தியில் கலந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். நம்ம விசுவாச பயணத்திலே வந்து கொண்டு இருக்கிறேன்னா, ஒரு காலகட்டம் வந்தோடனே விசுவாச பயணம் கொஞ்சம் சுலபமாக ஸ்டேட்டஸ் கோவாக ஆயிக்கிறது. அனைத்து பேத்துக்கு நம்ம ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கவே முடியாது. பெரியமார்களே, வேத வாசிப்பு வாசிக்கிறது அதிகமாக பெருக்க வேண்டும், ஜெபிக்கிற நாட்கள் அதிகமாக பெருக்க வேண்டும். இப்படியாக நம்ம ஆண்டவரை பின்பற்றி அவருடைய கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நேம் வாழ்க்கையில் ஏதோ கிருபை காட்டு தான் அறியுங்க. அந்த கிருபை நம்ம ருசித்து பார்க்காட்டி வெளி அங்காரமாக நம்ம எந்த செயல்களும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, அந்த செயல்முறைக்கு கொண்டு வரணும் என்றால் இந்த நெருக்கம் நமக்குள் வர வேண்டும். இந்த பெண்மணி வாழ்க்கையை நம்ம அப்படிதாங்க பார்க்குறோம். அளவுக்கு நடந்த அந்த பெண்மணி வாழ்க்கையில் ஆண்டவர் கடைசியாக சொன்னது, உன்னோட விசுவாசம் தான் உன்னை ரட்சித்து. அப்போ விசுவாச பயணம் அப்படிப்பட்ட ஒரு பயணமாக காணப்படுகிறது. பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள், துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்திலே கடந்து வரும்போது ஆண்டவர் சகல காரியம் நம்மளுக்கு கனப்படுத்தி வழிநடத்துவதாக இருக்கிறார். இன்னைக்கு மன்னிக்கிற காரியங்களும் அப்படியாக தான் காணப்படுகிறது. நாம் ஒருவரை மன்னிக்கும் போது நாம் பாவப்பற்றுமே ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நாம் மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்ம சிந்தனையில் வைத்து வாருங்கள், நாம் யாரும் தலையில் வணிகத்தை நோக்கி பார்க்கலாம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை தயவுக்காக சோஸ்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை ஆழ்ந்து சென்று வழி நடத்த நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய கிருபை தயவு எங்களோட எப்போதும் இருக்க இந்த வேலையிலே நாங்கள் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு பாடலை பாட இருக்கிறோம். இந்த பாடல் மூலியமாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கை தசம பாகத்தை நாம் கொடுக்கலாம். நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பிரகாரமாக மறுபடியும் நம்ம செய்ய இருக்கிறோம். அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரம் ஒருவேளை திருச்சபை திறக்கப்பட்டால் நீங்கள் இந்த காணிக்கை தசம பாகத்தை ஆலயத்திலே வைத்து கொடுக்கலாம். வாருங்கள், பாடலை பாருங்கள். செய்கிறோம் நின்ன
ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. எத்தனை மகத்துவமுள்ள பதவிய வேலைகள் எங்களுக்கு. எத்தனை மகத்துவமுள்ள பதவிய வேலைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். பிரியமானவர்களே, இந்த வேலையிலையும் இறுதி ஜெபத்துக்கு கலந்து செல்லும்படியாக இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த மாதத்திலே 11ஆம் மாதம் பிறந்த நாள், கல்யாண நாள் அனுசரிக்கிறவர்களாக இருந்தீங்க என்றால் நீங்கள் யாவரும் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ வாயாலே உங்களை யாவரும் இந்த வேலையிலே ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணும்படியாக இருக்கிறேன். அன்றைய பேத்துக்கு திருச்சபைக்கு வர முடியவில்லை. இந்த வேலையிலையும் நீங்கள் யாவரும் இந்த வீடியோ வாயால் கேட்கறதுனால இந்த ஜெபத்தை நம்ம யாவரும் செய்ய இருக்கிறோம். லெட்ஸ் ப்ரே. ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த நேரத்தில் சுவாமி, நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்தாலும் இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர், எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர் என்று சொல்லி விசுவாசத்திலே இந்த வேலையிலையும் நின்று கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகள் மத்தியிலே உங்களோட ஆசீர்வாத கரம் கடந்து செல்லும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, திருமண காரியங்கள், பிறந்தநாள் காரியங்களுக்காக நின்று கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியிலே உங்களோட ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். முக்கியமாக ஆண்டவரே, இந்த பிறந்தநாள் அனுசரிக்கிற இந்த பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய தயவு, உம்முடைய கனி ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையிலே நிலைச்சிருக்க நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னொரு ஆண்டு கூட்டி செத்திருக்கிறேன். கர்த்தா, உங்கள் நோக்கம் வாழ்க்கை நிறைவேற சித்தத்தின் பாதையிலே ரட்சிப்பின் பாதை தொடர்ந்து இருக்க நாங்கள் ஆசீர்வாதம் செய்கிறோம். திருமணம் பண்ணப்பட்டவர்களையும் உன் சபத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் இணைத்தவராக இருக்கிறேன். இந்த நாள் வைக்கும் கர்த்தர் காத்து வழி நடத்திருக்கிறேன். கர்த்தர் இவர்கள் மத்தியில் வருகிற இந்த ஆசீர்வாதம் இவங்களோட சன்னிதானத்துக்கும் சொந்தமாக மாறப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகல் ஆண்டவரே, இவங்க தன்பதிகள் மத்தியில் கொடுக்கிற உங்களுடைய வாக்கு தத்தங்கள் தன் பிள்ளைகள் மத்தியிலும் தன் குடும்பத்திலும் அதை நிலைச்சு நிற்க தன் குடும்பங்களும் ஆசீர்வாதம் பண்ணப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீர் ஆசீர்வாதம் செய்யும், நீ பலப்படுத்தும், நீ வழி நடத்தும் ஆண்டவரே. மீதி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் எங்களோட நீ கலந்து கொள்ளும் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருகள் மத்தியிலையும் கர்த்தருடைய கரம் கடந்து போகும்படியாக இந்த விசுவாசத்தின் பயணத்திலே கர்த்தர் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறீர், சபைக்கு மேலாக இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் ஆள்கை சேர்ந்து வழி நடத்துவராக இருக்கிறேன் என்று அந்த நம்பிக்கையிலே நாங்கள் கடந்து வர கிருபை செய்யும். இந்த கோவிட் காலத்திலே உங்களுடைய பாதுகாப்பு கரம் ஒவ்வொரு மேலையும் இருக்க வீட்டில் ஆண்டவரே இந்த கோவிட் தீங்காதபடியும் நீர் காத்து கொண்டுபடியாக நாங்கள் ஜெபம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நாதர் இயேசுவோட கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோட தங்கி வாசம் செய்வதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கூடி சீக்கிரத்தில் நம்ம தெய்வ ஆலயத்துக்கு வருவோம், தேவனை ஆராதனை செய்வோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இந்த மலேசியா தேசத்தில் இந்த கோவிட் வியாதி காரியங்கள் ஒரு கட்டுப்படுத்துக்குள், ஒரு கண்ட்ரோல்குள் வருகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஏற்று நடவடிக்கை
இந்த மெடிக்கல் மூலியமாக, டாக்டர்ஸ் மூலியமாக கர்த்தர் செய்வார், ஒரு அற்புதம் செய்வார். சயின்டிஸ்ட் கூட சீக்கிரம் வெக்சினை கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.